ஆட்சிப்பிடத்தில் ஏற்றினால் தமிழகம் ஒன்று ஒரு சொட்டு சாராயம் இல்லாமல் செய்வோம். அதற்கான முதல் கையெழுத்து போடுவதற்கு கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, அரசால் விற்கப்படும் டாஸ்மாக் பதவி குறித்தும் பலர் இறப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு முழு மதுவிலக்கு என்பதாகவே இருக்கிறது. மு.க. ஸ்டாலின், மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலு ஆகியோர் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு தேவை. தமிழ்நாடு டாஸ்மாக், அரசு இருக்கின்ற சாராயம், கள்ளச்சாராயம், அப்புறம் கஞ்சா, இன்னும் பல்வேறு போதை, இதெல்லாம் இந்த எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அப்படியே தள்ளாடுகிறது. ஒருவன் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி 16 நாங்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்தபோது எங்களை ஆட்சிப்பிடத்தில் ஏற்றினால் தமிழகம் ஒன்று ஒரு சொட்டு சாராயம் இல்லாமல் செய்வோம். அதற்கான முதல் கையெழுத்தை போடுவதற்கு எங்களுடைய கௌரவ தலைவர் ஒரு எழுதுகோலை பேனாவை முதலமைச்சர் வேட்பாளராக அப்பொழுது முன்னிறுத்தப்பட்ட அன்புமணியிடம் கொடுத்ததை உங்களுக்கு ஞாபகம். இப்படி முதல்ல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் ரொம்ப கொடுமையானவை. இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று உங்கள் மூலமாக சொல்லுவோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இந்த காலை நிலவரப்படி 38 உயர்ந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராயத்திற்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது. கடந்த ஆண்டு மே மாதத்தில் எழுதப்படித்தவங்களால என்ன ரொம்ப வேகமா போகலையா? கடந்த ஆண்டு மே மாதத்தில் மரக்காணம் மதுராந்தகம் பகுதியில் கள்ளச்சாராயம் பிடித்து 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதன் பிறகாவது தமிழக அரசு விழித்துக் கொண்டு கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய அரசு தவறிவிட்டது.
சட்டப்பேரவை இன்று கூடும் நிலையில் அதில் இது குறித்து எதிர்கட்சிகள் சிக்கல் எழுப்பும் என்பதால் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க அரசு முயன்றது. அதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாராயை பிடிக்கவில்லை என்பது உள்ளிட்ட பல கட்டுக்கதைகளை கூறினார். ஒரு கட்டத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்த பிறகுதான் தமிழக அரசு உண்மையை ஒப்புக்கொண்டு மாவட்ட ஆட்சியரை மாற்றம் செய்தது. காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். அடுத்தது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்னன்னா, இரண்டாவது, கள்ளச்சாராய வணிகத்தை தடுக்க தவறிய காவல்துறையினர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை சரியானதுதான். ஆனால் இது போதுமானதல்ல. கல்வராயன் மலையில் புகழ்பெற்ற கல்வராயன் மலையில் 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள வேலூரின் ஆதரவாளரான ரிஷிவந்திய தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர். இதற்கு முன்னால அவர் சொன்னார், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களுக்கு ஆளும் கட்சியின் முழுமையான ஆதரவு. கள்ளச்சாராய சாவு தொடர்பாக கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராய் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு வாழ்த்து தெரிவித்து கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் சாராய வியாபாரி கோவிந்தராஜ் பதாகை வைத்துள்ளார். அந்த அளவுக்கு சாராய வணிகர்களுக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு. கள்ளச்சாராய விற்பனையையும் சாவுகளையும் தடுக்க தவறிய உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலு ஆகியோர் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு தேவை.
தமிழ்நாடு டாஸ்மாக், அரசு இருக்கின்ற சாராயம், இது கள்ளச்சாராயம், அப்புறம் கஞ்சா, இன்னும் பல்வேறு போதை, இதெல்லாம் இந்த எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அப்படியே தள்ளாடுகிறது. தமிழ்நாடு தள்ளாடுகிறது. மக்கள் மடிகின்றனர் அல்லது மதுவுக்கு அடிமையாகி குடும்பங்கள் சீரழிகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணோ பெண்ணோ அல்ல படித்தவர்களோ படிக்காதவர்களோ மது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் குடிப்பவன் கூட, குடிப்பழக்கம் இருக்கிறவன் கூட, தொடர்ந்து குடிக்கிறவன் கூட வேண்டாம் இருப்பதாலே நான் குடிக்கிறேன், அது எவ்வளவு கெடுதல் என்பது என் வீட்டுக்கு தெரியும். அப்படி அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு மது. அதனால தமிழ்நாட்டில் முழு மது விலக்கு தேவை. கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, அரசால் விற்கப்படும் டாஸ்மாக் மதுவை குடித்தும் பலர் இறப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் எதிர்பார்ப்பு முழு மதுவிலக்கு என்பதாகவே இருக்கிறது. அதை உணர்ந்து உடனே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தொடரிலேயே அதை அறிவிக்க வேண்டும். மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக நாம் ஆட்சி செய்கிறோம் இல்லையா? எவ்வளவு பெரிய தீமை இது. அடுத்தது, தமிழ்நாட்டில் ஆதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்றுங்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. தமிழக அரசை இந்த கணக்கெடுப்பை நடத்த முடியும். இதை நானே முதலமைச்சர் அவர்களை கோட்டையில் சந்தித்து வலியுறுத்தினேன். ஆனால் தமிழக முதலமைச்சரோ என்ன சொல்றார்? மத்திய அரசு தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மீண்டும் 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 கூறி வருகிறார். தேசிய அளவிலோ அல்லது மாநில அளவிலோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாமக நிலைப்பாடு. தேசிய அளவில் மாநில யாராவது சொல்லுங்க. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக பதவியேற்ற பிறகு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தேசிய அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி இன்று தொடங்கியுள்ள தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும். மக்களவையில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அடுத்த 3 மாதங்களில் சாதிவாரி மக்கள் தொகையை நடத்த மத்திய அரசு முன்வராவிட்டால் தமிழக அரசு அதன் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். தமிழக அரசே பண்ணலாம், ஒரே மாசத்துல பண்ணலாம். ஒரே மாதத்தில் அதை நடத்தி முடிக்கலாம். அது
பல முறை சொன்னேன், நேர்லையும் போய் கோட்டையெல்லாம் வருமானு சொன்னேன். அடுத்தது மகளிர் உரிமை தொகையை நிறுத்தக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 வீதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. திமுக தேர்தல். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் வரை மகளிர் உரிமை தொகையை வழங்காமல் மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தலா ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 10 மாதங்கள் கூட முழுமையாக உரிமை தொகை வழங்கப்படாத நிலையில் அதை படிப்படியாக அரசு நிறுத்தப் போவதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது செய்தி தெரியுமா? மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளின் பொருளாதார நிலைமையை ஒவ்வொரு மாதமும் ஆய்வு செய்ய வேண்டும். அதில் ஏதேனும் முன்னேற்றம் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகையை ரத்து செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அரசு ஆணையிட்டுள்ளதாக தெரிகிறது. இது எவ்வளவு பெரிய கூத்து இது! ஒவ்வொரு மாசமும் அவர் வீட்டில் போய் எவ்வளவு முன்னேற்றம், அவர் வீட்டில் போய் எவ்வளவு முன்னேற்றம், அவர் வீட்டில் போய் எதுவும் இல்லாமல் அனைவருக்கும் உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. அதற்கு மாறாக மகளிருக்கு வழங்கப்படும் 1000 உரிமை தொகை நிறுத்தப்பட்டால் அதை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம். திரும்ப சொல்றேன். இது அதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்பொழுதும் சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் மக்கள் புரட்சி பிடிக்கும். தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் முதல் வீடுகள் மற்றும் கடைகளுக்கான மின்சார கட்டணத்தை 4.38 விழுக்காடு அளவுக்கு உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இதனால் ஒரு யூனிட்டுக்கு மின்சார கட்டணம் 50 காசு வரை உயரும். இந்த மின்சார கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பலமுறை வலியுறுத்தியுள்ளது. ஆனால் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்ட வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற நிலையில் மின் கட்டணத்தை உயர்த்த அரசு தீர்மானித்துள்ளது. கடுமையான விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின் கட்டணத்தை மீண்டும் உயர்த்துவது மக்களின் துயரங்களை அதிகரிக்கும். ஆண்டுக்கு ரூபாய் 31,500 கோடி அளவுக்கு 2022ஆம் ஆண்டிலும் வணிக நிறுவனங்களுக்கு மட்டும் 2.18 விழுக்காடு அளவுக்கு கடந்த ஆண்டிலும் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதன் மூலம் கடந்த 22 மாதங்களில்
கடந்த 22 மாதங்களில் மட்டும் ரூபாய் 65,000 கோடி, 65,000 கோடி கூடுதல் வருமானத்தை மின்சார வாரியம் ஈட்டியுள்ளது. அதுவும் போதாது என இனியும் மின்சார கட்டணத்தை அரசு உயர்த்தினால் மக்கள் குழந்தை வெடிப்பது உறுதி. அதை அரசே நடத்த வேண்டும் அல்லது தொழிலாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். நெல்லை மாவட்டம் தேயிலை எஸ்டேட், மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டை கடந்த 95 ஆண்டுகளாக குத்தகை அடிப்படையில் நடத்தி வந்த பாம்பே பர்மா நிறுவனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேயிலை எஸ்டேட்டை மூடப்போவதாக அறிவித்துள்ளது. அங்கு பணியாற்றும் 562 தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச இழப்பீடாக ரூபாய் 2.22 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2.22 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலையையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து நிற்கும் அவர்களுக்கு இந்த இழப்பீடு எந்த வகையிலும் போதாது. தேயிலை தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்த வீடுகளையும் ஒப்படைக்கும்படி கூறியிருப்பதால் அந்த தொழிலாளர்கள் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் தவிக்கின்றனர். அவர்களுக்கான குறைந்தபட்ச இழப்பீட்டை ரூபாய் 10 லட்சமாக உயர்த்த வேண்டும். அது மட்டுமின்றி தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும். அது சாத்தியமில்லை என்றால் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் தேயிலை தோட்டத்தில் 5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும். எண்ணூறு ஊக்கத்தொகை வேண்டும். 2024-25 ஆண்டில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 117 உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் சாதாரண ரக நெல்லுக்கான கொள்முதல் விலை ரூபாய் 2,300 ரூபாயாகும். சன்ன ரக நெல்லுக்கான கொள்முதல் விலை ரூபாய் 2,320 உயர்ந்திருக்கிறது. இது போதுமானதல்ல. ஒரு குவிண்டால் நெல்லுக்கான உற்பத்தி செலவு ரூபாய் 2017 மதிப்பிடப்பட்டிருக்கிறது. MS சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைப்படி 50 விழுக்காடு லாபமாக ரூபாய் 1009 சேர்த்து ஒரு குவிண்டாலுக்கான கொள்முதல் விலையாக ரூபாய் 3026 நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் உழவர்கள் உயர்வதாவது மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஆனால் வேளாண் விளைபொருள்களுக்கான உற்பத்தி செலவுகளை கணக்கிடுவதில் உள்ள குளறுபடிகள் காரணமாக நெல்லுக்கான உற்பத்தி செலவு குறைவாகவே மதிப்பிடப்படுகிறது. இது தவறு. ஒடிசா
புதிதாக பதவியேற்றுள்ள பாரதிய ஜனதா அரசு அதன் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கான கொள்முதல் விலையை ரூபாய் 3100 உயர்த்த முடிவு செய்துள்ளது. அதே போல் குவிண்டாலுக்கு ரூபாய் 800 ஊக்கத்தொகையை சேர்த்து சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 3100 சன்னரக நெல்லுக்கு ரூபாய் 3120 கொள்முதல் விலையாக வழங்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளின் உதவி பேராசிரியர் பணிக்கும் முனைவர் பட்ட ஆய்வுக்கும் தகுதி பெறுவதற்கான UGC நெட் தேர்வு நேற்று முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அதில் சில முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து உடனடியாக அத்தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே போல் கடுமையான முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வையும் ரத்து செய்ய வேண்டும். சமூக நீதிக்கான நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக நீதிக்காக நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். நியாய விலைக்கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில் உடனே வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலைக்கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவை தொடர்ந்து 3வது மாதமாக ஜூன் மாதத்திலும் வழங்கப்படவில்லை. மே மாதம் வழங்கப்பட வேண்டிய அந்த பொருட்கள் ஜூன் முதல் வாரத்திற்குள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்ட தமிழக அரசு இன்று வரை அப்பொருட்கள் வழங்கப்படாத நிலையில் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து எந்த விளக்கத்தையும் அரசு இதுவரை வெளியிடவில்லை. வெளிச்சந்தையில் 1 கிலோ துவரம் பருப்பு ரூபாய் 180 வரையிலும், 1 கிலோ பாமாயில் 125 வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. நியாய விலை கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவை வழங்கப்படாததால் அவற்றை 5 முதல் 6 மடங்கு வரை அதிக தொகை கொடுத்து வெளிச்சந்தையில் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை தடையின்றி வழங்க வேண்டும். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக சி. அன்புமணி அறிவிக்கப்பட்டு வேட்பு மனு தாக்கல் செய்துவிட்டார். அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தேர்தல் பணியாற்ற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை உள்ளடக்கிய தேர்தல் பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்த வாரம் முதல் நானும் விக்கிரவாண்டி தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறேன். கூட்டணி கட்சி தலைவர்களும் பாமக வேட்பாளரை ஆதரித்து
பரப்புரை மேற்கொள்ள உள்ளது. மக்களவைத் தேர்தலில் இருந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தேர்தல் மாறுபட்டது. மக்களவை தேர்தலில் இருந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தேர்தல் மாறுபட்டது. என்ன மாறுபட்டது? அரசு மீதான கோபத்தை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் காட்டுவார்கள். இன்று தேர்தலில் திமுக தோல்வி அடைவதும் பாமக வெற்றி பெறுவதும் உறுதி. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக அமையும். திமுக எந்த தொகுதியிலையும் இப்ப வெற்றி பெறாது. அடுத்து வர தேர்தலிலும் 26 திமுக மரக்காணம் கலாச்சார விவகாரத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் செஞ்சி மஸ்தானோட பேர் இருந்தது. அப்பயும் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே போல பாத்தீங்கன்னா இப்ப கள்ளக்குறிச்சியில் நடக்கிறதுல தற்போது இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேர்ல இந்த அவருக்கும் பங்கு இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவருக்கும் இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? மரக்காண கலவரத்துல மஸ்தானுக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவரும் மீது நடவடிக்கை எடுக்கல. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசனுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் மீதும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல. அது எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்களா? ஊடகங்கள் எப்படி பாக்குறதோ மக்கள் எப்படி பார்க்கறோம் அப்படிதான். அது ஆட்சியா நடக்குது. நான் கேள்வி கேட்பீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. அந்த கட்சியின் ஆதரவை நீங்கள் கேட்டு பெறுவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க தானே? கண்டிப்பாக அதற்கான பதில் சொல்றாங்க. கேட்டுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது வழக்கமான இடைத்தேர்தல் அல்ல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது வழக்கமான இடைத்தேர்தல் அல்ல. மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் திமுகவை மக்களிடம் அம்பலப்படுத்தி வீழ்த்துவதற்கான தேர்தல். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக போட்டியிடுகிறது. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது. இந்த தேர்தலில் பெரிய அளவில் முறைகேடு நடக்கும், ஜனநாயகம் படுகொலை செய்யப்படும் என்றெல்லாம் தேர்தல் புறக்கணிப்புக்காக அதிமுக கூறியுள்ள காரணங்கள் எல்லாம் உண்மையிலும் உண்மை. இப்போதே திமுகவின் அத்துமீறல்கள் தொடங்கிவிட்டன. ஆனாலும் அவை அனைத்தையும் மக்கள் ஆதரவுடன் பாமக முறியடிக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமும். திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கமாக இருக்கும். அதற்கான வேலைகளை அவர்கள் செய்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திமுகவுக்கு எதிரான ரொம்ப முக்கியமான திமுகவுக்கு எதிரான பொது வேட்பாளராக பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை கருத வேண்டும். திமுகவை வீழ்த்த நினைக்கும் அனைவரும் பாமக வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி வேண்டுகிறேன். விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவும் தேமுதிகவும் புறக்கணிச்சுக்கிறாங்க. அந்த வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்குமான்னு கேட்கிறேன். மக்கள் திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும்,
இந்த வேட்பாளரை வீழ்த்த வேண்டும் என்று எல்லோரும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்கள். அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி.